திருப்பலியில் இணைந்திடவே, திருவிருந்தில் கலந்திடவே, திருக்குலமே விரைந்து வாருங்கள். இறையுறவில் வாழ்ந்திடவே, பிறருறவில் வளர்ந்திடவே, இறைகுலமே மகிழ்ந்து கூடுங்கள். அன்பு மலர்ந்திட, அருளில் நிலைத்திட, உண்மை வழியிலே நாளும் நடந்திட, பரமன் இயேசு நம்மை அழைக்கின்றார். நற்கருணையில் வாழும் இயேசு இனிதே அழைக்கின்றார். நலமும் வளமும் பெற்று மகிழ நம்மை அழைக்கிறார். நற்கருணையில் வாழும் இயேசு இனிதே அழைக்கின்றார். நலமும் வளமும் பெற்று மகிழ நம்மை அழைக்கின்றார். திருப்பலியில் இணைந்திடவே, திருவிருந்தினில் கலந்திடவே, திருக்குலமே விரைந்து வாருங்கள். இறையுறவில் வாழ்ந்திடவே, பிறருறவில் வளர்ந்திடவே, இறைகுலமே மகிழ்ந்து கூடுங்கள். பலியை விரும்பாது இரக்கத்தை விரும்பிடும் தந்தையின் மைந்தனின் தியாகத்தின் பலியாகும். உண்மையில் வழி நடந்து உயிரையும் தானிழந்து தந்தைக்கு மகன் தந்த உன்னத பலியாகும். இறை சித்தம் நிறைவேற்றி அவர் பணி செய்திடவே, இறைவனின் பலியினிலே இணைய வாருங்கள். நற்கருணையில் வாழும் இயேசு இனிதே அழைக்கின்றார். நலமும் வளமும் பெற்று மகிழ நம்மை அழைக்கின்றார். நற்கருணையில் வாழும் இயேசு இனிதே அழைக்கின்றார். நலமும் வளமும் பெற்று மகிழ நம்மை அழைக்கின்றார். திருப்பலியில் இணைந்திடவே, திருவிருந்தில் கலந்திடவே, திருக்குலமே விரைந்து வாருங்கள். இறையுறவில் வாழ்ந்திடவே, பிறருறவில் வளர்ந்திடவே, இறைகுலமே மகிழ்ந்து கூடுங்கள். பந்தியில் அமர்த்தியே, பாதங்கள் கழுவியே, பணிவிடை செய்வதே திருப்பலி விருந்தாகும். இயேசுவின் வழியினிலே நாளும் நடந்திடவே, இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றாரே. பிறர் நாளும் நம்மை பலியாக்க, இறைவனின் பலியினிலே இணைய வாருங்கள். நற்கருணையில் வாழும் இயேசு இனிதே அழைக்கின்றார். நலமும் வளமும் பெற்று மகிழ நம்மை அழைக்கின்றார். நற்கருணையில் வாழும் இயேசு இனிதே அழைக்கின்றார். நலமும் வளமும் பெற்று மகிழ நம்மை அழைக்கின்றார். திருப்பலியினில் இணைந்திடவே, திருவிருந்தில் கலந்திடவே, திருக்குலமே விரைந்து வாருங்கள். இறையுறவில் வாழ்ந்திடவே, பிறருறவில் வளர்ந்திடவே, இறைகுலமே மகிழ்ந்து கூடுங்கள். கண்களை மூடி அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்வோம். இயேசு ஆண்டவருடைய உன்னதமான கல்வாரிப்பிலே கலந்து கொள்ளப் போகிறோம். வெளிப்பெறாக்குகள் வீணான சிந்தனைகளை விட்டுவிட்டு ஆண்டவருக்குள்ளே சங்கமமாகவும். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவுக்கு அழைப்பு பெற்ற போது நிலையினராக அம்மை இன்றைய திருப்பலியின் ஊடாக நற்செய்தியை பறைசாற்றும் பணிக்கு அன்னையாம் திருச்சபை அழைப்பு விடுக்கின்றது. நாம் சவுளை போன்று உலகின் கடையெல்லை வரை நற்செய்திக்கு சான்று பகிர தேவையான வரம் வேண்டி திருப்பலியை சிறப்பிக்கும் மாணவர்களின் கருத்துக்களோடு தொடரும் பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, இந்த அழகிய ஒரு காலை பொழுதிலே ஆண்டுடைய சன்னிதானம் வந்திருக்கின்றோம். பாடசாலையின் ஆசிரியர்களாக, மாணவர்களாக
ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற நாங்கள் இன்றைய நாளிலே வந்திருக்கின்றோம். ஆண்டவர் தாமே எங்களை நாளுக்கு நாள் கரம் பிடித்து நடத்துகின்றார், ஆசீர்வதிக்கின்றார், பலப்படுத்துகின்றார். எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுத்து எங்களுடைய பிள்ளைகளை வளப்படுத்துகின்றார். இன்றைய நாளிலே பாடசாலை ஆசிரியர்களாக பிள்ளைகளாக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களுடைய பாடசாலைக்கும் பிள்ளைகளுக்கும் செய்த அனைத்து நன்மையான காரியங்களுக்காக நன்றி சொல்லுவோம். தொடர்ந்துமாய் அவருடைய கிருபை ஆசீர்வாதங்களுக்கு நிறைவாய் கிடைக்கவும், தொடர்ந்தும் அவருடைய இரக்கத்தினால் நாங்கள் வழிநடத்தப்படவும், பிள்ளைகள் தங்களுடைய நல்ல எதிர்காலத்தை நோக்கி வழிநடக்கவும், ஒவ்வொரு ஆசிரியர்களும் பிள்ளைகள் தங்களுடைய எதிர்கால திட்டங்களை எட்டி பிடிக்க ஒரு ஆசிரியர்களும் வழிகாட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த கல்வாரிப்பில் நாங்கள் உருக்கமாக ஜெபிப்பதோடு இன்றைய நாளில் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்றைய நாளிலே நேற்றைய நாளிலே எங்களுக்கு இறைவனால் மீண்டுமாக ஒரு புதிய திருத்தந்தை கொடுக்கப்பட்டிருக்கின்றார். எல்லாருக்கும் தெரியுமா திருத்தந்தையுடைய பெயர்? புதிய திருத்தந்தையுடைய பெயர் தெரியுமா? கர்தினால் ராபர்ட் பிரான்சிஸ் என்கிறவர் தான் இப்பொழுது 267வது திருத்தந்தையாக ஆண்டவரால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றார். அவர் திருத்தந்தையாக அறிமுகப்படுத்துகின்ற போது அவர் தனக்கென்ற ஒரு பெயரை வைத்துக் கொள்வார். 14ஆம் சிங்கராயர் என்று தமிழில் சொல்லுவோம். திருத்தந்தைய பெயர் என்ன? 14ஆம் சிங்கராயர். அது இங்கிலீஷில் சொல்லுவாங்க போப் லியோ தி 14th. போப் லியோ தி 14th. ஓகேயா? அப்ப எங்களுக்கு ஒரு பாப்பரசர் கிடைச்சிருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவரும் பழைய திருத்தந்தை 13ஆம் சிங்கராயர் என்று சொல்லுகிறோம். அவர் ஒரு பழமைவாதிகளை விரட்டிவிட்டு திருச்சபையிலே ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வந்த ஒரு திருத்தந்தை தான் 13ஆம் சிங்கராயர். அவருடைய வழியில் நடப்பதற்காகவே இந்த திருத்தந்தையும் 14ஆம் சிங்கராயர் என்கிற பெயரை எடுத்திருக்கின்றார். பார்ப்போம் எவ்வாறு திருச்சபையை எங்களுடைய புதிய திருத்தந்தை வழிநடத்தப் போகிறார் சொல்லி. எனவே ஆண்டவருடைய ஆசிரியருக்காகவும் நாங்கள் இந்த கல்வாரி பலியை உருக்கமாக ஜெபிப்போம். எனவே நானும் நீங்களும் கலந்து கொள்கிற இந்த கல்வாரி பலி இறைவனுக்கு ஏற்புடையதாக இருக்க எங்களுடைய பாவங்களை நினைத்து பார்த்து மனம் பெருந்தி மன்னிப்பு கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானுதல் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நல்மனத்திற்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவாம், வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவாம், ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவாம், இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குவரே, எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் பலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேலிரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடும் தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென்.
ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவாம், ஆண்டவருடைய உயிர்ப்பினருளை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு அருளுமாறுமை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் தூய ஆவியாருடைய அன்பால் புது வாழ்வுக்கு உயிர்த்தெழுவோமாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றைப்பில் சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருசுதனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தூதர் பணிகள் நூலில் இருந்து. அந்நாள்களில் சவுல் சீறி எழுந்து ஆண்டவரின் சீடர்களை கொன்று விடுவதாக அச்சுறுத்தி வந்தார். தலைமை குருவை அணுகி, இந்த புதிய நெறியை சார்ந்த ஆண் பெண் யாராயிருந்தாலும் அவர்களை கைது செய்து எருசலேமுக்கு இழுத்து கொண்டு வர தமஸ்கு நகரில் உள்ள தொழுகை கூடங்களுக்கு கடிதங்களை கேட்டு வாங்கினார். இவ்வாறு அவர் புறப்பட்டு சென்று தமஸ்குவை நெருங்கிய போது திடீரென வானத்திலிருந்து தோன்றிய ஓர் ஒளி அவரை சூழ்ந்து வீசியது. அவரை தரையிலே விழ, சவுளே சவுளே, ஏன் என்னை துன்புறுத்தினாய் என்று தம்மோடு பேசும் குரல் ஒன்றை கேட்டார். அதற்கு அவர், ஆண்டவரே, நீ யார் என கேட்டார். ஆண்டவர், நீ துன்புறுத்தும் இயேசு நானே. நீ எழுந்து நகருக்குள் செல். நீ என்ன செய்ய வேண்டும் என்பது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவரோடு பயணம் செய்தோர் இக்குரலை கேட்டனர். ஆனால் ஒருவரையும் காணாமல் வாயடைத்து நின்றனர். சவுல் தலையிலிருந்து எழுந்தார். தம் கண்கள் திறந்ததும் அவரால் எதையும் பார்க்க முடியவில்லை. எனவே அவர்கள் அவருடைய கைகளை பிடித்து அவரை தமஸ்குவுக்கு அழைத்துச் சென்றார்கள். அவர் 3 நாள் பார்வையற்றிருந்தார். அந்நாள்களில் அவர் உணவுண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. தமஸ்குவில் அனனியா எனும் பெயருடைய சீடர் ஒருவர் இருந்தார். ஆண்டவர் அவருக்கு தோன்றி, அனனியா என அழைக்க, அவர், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றார். அப்போது ஆண்டவர் அவரிடம், நீ எழுந்து நேர்த்தெரு எனும் சந்துக்கு போய் யூதாவின் வீட்டில் சவுல் எனும் பெயருடைய தர்சு நகரைத்தவரை தேடு. அவர் இப்போது இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார். அனனியா எனும் பெயருடைய ஒருவர் வந்து தாம் மீண்டும் பார்வையடையுமாறு தம் கைகளை வைப்பதாக அவர் காட்சி கண்டுள்ளார் என்று கூறினார். அதற்கு அனனியா மறுமொழியாக, ஆண்டவரே, இம்மனிதன் எருசலேமில் உள்ள இறைமக்களுக்கு என்னென்ன தீமைகள் செய்தான் என்பதை பற்றி பலர் கூற கேட்டிருக்கிறேன். பெயரை அறிக்கையிடும் அனைவரையும் கைது செய்வதற்காக தலைமை குருக்களிடமிருந்து அதிகாரம் பெற்று இங்கே வந்திருக்கிறார் என்றார். அதற்கு ஆண்டவர் அவரிடம், நீ செல். அவர் பிற இனத்தவருக்கும் அரசருக்கும் இஸ்ரேல் மக்களுக்கு முன்பாக எனது பெயரை எடுத்துச் செல்ல நான் தேர்ந்து கொண்ட கருவியாய் இருக்கிறார். என் பெயரின் பொருட்டு அவர் எத்துணை துன்புற வேண்டும் என்பதை நான் அவருக்கு எடுத்து காட்டுவேன் என்றார். அனனியா அங்கிருந்து போய் அந்த வீட்டுக்குள் சென்று கைகளை அவர் மீது வைத்து, சகோதரர் சவுலே, நீர் வந்த வழியில் உமக்கு தோன்றிய ஆண்டவராகிய இயேசு நீர் மீண்டும் பார்வையடையவும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படவும் என்னை உம்மிடம் அனுப்பியுள்ளார் என்றார். உடனே அவருடைய கண்களிலிருந்து செதில்கள் போன்றவை விழவே அவர் மீண்டும் பார்வையடைந்தார். பார்வையடைந்ததும் அவர் எழுந்து திருமுழுக்கு பெற்றார். பின்பு சவுல் உணவு அருந்தி வலிமை பெற்றார். சில நாட்களாக சவுல் தமஸ்குவில் சீடர்களுடன் தங்கியிருந்தார். உடனடியாக அவர் இயேசுவே இறைமகன் என்று தொழுகை கூடங்களில் பறைசாற்றத் தொடங்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. அல்லேலூயா.
உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்ப நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 திருவசனங்கள் 52 தொடக்கம் 58 நாம் உண்பதற்கு இவர் தமது தசையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானுட மகனுடைய சதையுண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாழிய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள். எனது சதையுண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது தசை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது தசை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர் என்றார் இயேசு. இது கிறிஸ்து வழங்கும் உயிருள்ள வார்த்தைகள். கிறிஸ்துவே உமக்கு புகழ். சட்டமிருந்திருப்போம். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஆசிரியர்களே, பிள்ளைகளே, ஒரு பிரபல மறைப்போதற்கு ஒரு கடிதம் வந்ததாம். அந்த கடிதத்திலே சொல்லப்பட்டது என்னன்னு சொன்னால், நான் கிறிஸ்துவை புதிதாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அவ்வாறு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டிருப்பதனாலே நான் என்னிடம் இருக்கிற எல்லாவற்றையும் திறக்க வேண்டுமா, என்னிடம் இருக்கிற எல்லாவற்றையும் நான் விட்டுவிட வேண்டுமா என்று சொல்லி அந்த கடிதத்திலே ஒருவர் புதிதாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர் ஒரு மறைப்போதருக்கு எழுதுகின்றார். அந்த மறைப்போதகர் சொல்கின்றார், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதால் நீங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும் என்று அவசியமில்லை, தேவையில்லை. ஆனால் நீங்கள் இயேசுவே இறைமகன் என்று சொல்லி வாயார அறிக்கையிட வேண்டும். இயேசுவே இறைமகன் என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய வாழ்வில் காட்ட வேண்டும், உங்களுடைய செயலில் காட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த மறைப்போதகர் எழுதுகின்றார். அது மட்டுமல்ல, அவர் சொல்லுகின்றார், இயேசுவே இறைமகன் என்று சொல்லி நீங்கள் அறிக்கையிட முற்படுகின்ற போது உங்களுடைய குடும்பத்தாரும் சில நேரங்களிலே உங்களுடைய உறவுகளும் உங்களை விட்டு விலக நேரிடும். அவர்கள் உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள் சில வேளைகளில் என்று சொல்லி இந்த மறைப்போதகர் அவருக்கு எழுதினாராம். பிரியமானவர்களே, இதை கேட்டதும் அந்த கிறிஸ்துவை புதிதாக ஏற்றுக்கொண்டவர் மனம் கலங்கினாராம், கவலையோடு இருந்தாராம். பாருங்கள், இந்த நிகழ்வு எங்களுக்கு எதை படம் பிடித்து காட்டுதுன்னு சொன்னால்,
நாங்கள் இயேசு ஆண்டவரை எங்களுடைய வாழ்வின் தலைவராய், வீட்டின் தலைவராய், எங்களுக்கு எல்லாமாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிற போது பல சவால்களையும், பல பிரச்சனைகளையும், பல துன்பங்களையும், பல இடர்களையும் நாங்கள் சந்திக்க நேரிடும் என்கிற ஒரு ஆழமான கருத்தை தான் அந்த நிகழ்வு படம் பிடித்து காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். இயேசுக்காக நாங்கள் வாழ வேண்டும், இயேசுக்காக நான் சின்ன சின்ன நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்று நாங்கள் முற்படுகிற போது பல சவால்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். சமூகத்தில் நல்லவர்களாக நாங்கள் வாழ முற்பட்டால் பல பிரச்சனைகளும் சவால்களும் எங்களை தேடி வரும். இன்றைக்கு ஆசிரியர்களாக இங்கே அர்ப்பணத்தோடு செயற்படுவீங்க. இன்றைக்கு பிள்ளைகள் நாங்கள் நல்ல பிள்ளைகளாக இருக்க வேண்டும், நாங்கள் நல்லா படிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிற போது பல சவால்களை நீங்கள் சந்திக்க நேரிடும். இருந்தாலும் நாங்கள் இயேசுவிலே கொள்ளுகிற விசுவாசம், அவர்களை வைத்திருக்கிற பெற்று நாங்கள் எடுக்கிற முயற்சிகளை நாங்கள் சாதிக்க இறைவன் எங்களுக்கு வழிகாட்டுகின்றார். எனவே இன்றைய இறைவார்த்தை கூட எங்களை சொல்லுகின்றது, இயேசுவை இறைமகன் என நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவரை அறிக்கையிட வேண்டும் என்கிற ஒரு ஆழமான செய்தியை கொடுப்பதாகவே இன்றைய இறைவார்த்தை அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, யோவான் நற்செய்தியாளர் தன்னுடைய நற்செய்தியை முடிக்கின்ற போது அவர் எழுதுவார், இயேசுவை இறைமகனாகிய மெஸ்ஸியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பேரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்த நூலில் உள்ளவை எழுதப்பட்டுள்ளது என்று சொல்லி அவர் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் மிகவும் அழகாக சொல்லுவார். பிரியமாக இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம், இயேசுவும் மானிட மகனாகிய தன்னுடைய சதையுண்டு அந்த இரத்தத்தை குடித்தால் வாழ்வு பெறுவீர்கள் என்றும், அவற்றை நாங்கள் உண்டு குடிக்காவிட்டால் வாழ்வடைய மாட்டோம் என்று சொல்லியும் தெளிவாக சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இவ்வாறு சொல்லுகின்ற போது யூதர்கள் அவருடைய வார்த்தைகளை மேலோட்டமாக விளங்கிக் கொள்கிறார்கள். எப்படி இயேசுடைய சதையை உண்பது என்கிற ஒரு குழப்பத்துக்குள்ளாய் அவர்கள் வருகின்றார்கள். பாருங்கள், இயேசுவை நாங்கள் உண்பது என்றால் நாங்கள் அவரை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு, அவரை விசுவாசத்தோடு நாங்கள் ஏற்றுக்கொண்டு நாங்கள் அவர் போல வாழ்வது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இன்னைக்கு பாருங்க, பிள்ளைகளுக்கு தெரியும், நாங்க சாப்பிட்ற சாப்பாடு என்ன செய்து உடம்புக்குள்ள போயிட்டோங்களே, நாளுக்கு நாள் வளர்க்குது இல்லையா? ஹலோ, நாங்க சாப்பிட்ற சாப்பாடு இன்னைக்கு சின்ன பிள்ளைல இருக்கிற நீங்க பெரிய பிள்ளைல வாரீங்க, எப்படி உடம்புக்குள்ள உணவு போகுது, தண்ணீர் போகுது இல்லையா? அது என்ன செய்யுது? எங்களுக்குள்ள வளர்ச்சி ஏற்படுத்துது. நாளுக்கு நாங்கள் வளர்றோம். அப்ப சாதாரண உணவு எங்களுக்குள்ள போயிட்டு என்ன செய்து எங்களை வளர்க்குது, எங்களை ஆளாக்கி விடுது. நாங்கள் நல்ல பிள்ளைகளாக நல்ல உடல் திகத்தோடு வாழ எங்களுக்கு வழிகாட்டு. அதே போலதான் நாங்கள் இயேசு ஆண்டவருடைய அந்த உடலை உட்கொள்கிற போது அதுவும் எங்களுக்குள்ளாய் சென்று எங்கள் இரத்தத்தோடு கலந்து என்ன செய்து எங்களுக்கு வாழ்வு கொடுக்குதா இல்லையா? அதை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் வருத்தங்களோடு இருக்கின்ற போது, சுகம் இல்லாமல் இருக்கின்ற போது, ஒரு கஷ்டத்தோடு இருக்கிற போது நாங்கள் ஆண்டவரிடம் போய் கேட்கிற போது என்ன செய்கிறார் ஆண்டவர்? எனக்குள்ளாய் இருக்கிற ஆண்டவர் எனக்கு பூரண சுகத்தை கொடுக்கிறார், என்னை ஆசீர்வதிக்கிறார், என்னை பலப்படுத்துகிறார். நீங்க இன்றைக்கு எக்ஸாம் எழுதுற பிள்ளைகள், இன்னைக்கு நீங்க எக்ஸாம்ல எழுதிருப்பீங்க இல்லையா? என்ன செய்வீங்க? கால் எழுப்பினோடனே அம்மா அப்பா சொல்லுவாங்க, போயிட்டு ஏசப்பாட்டை ஜெபிச்சுட்டு போங்க இல்லையா? சில எக்ஸாம் எழுதும் போது சில கேள்விகளுக்கு விட தெரியாம இருக்கும், ஆனா கொஞ்ச நேரத்தால அந்த கேள்விக்கு விட தெரிய வரும். இப்படி நாங்கள் ஆண்டவர்கள் வைத்திருக்கிற விசுவாசம், நாங்கள் ஆண்டவர்கள் கொண்ட நம்பிக்கை, எங்களுக்கு நாங்கள் படித்த விஷயங்களை மீண்டும் ஆண்டவர் எங்களுக்கு மீண்டும் மீட்டுக் கொடுக்கிறார். பாருங்க, இன்றைக்கு நாங்கள் இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரோடு வாழ்கிற போது நாங்கள் அவரை போல வாழ வேண்டும், மறு கிறிஸ்துக்களாக நாங்கள் வாழ வேண்டும். விளங்குதா பிள்ளைகள்? நாங்கள் யாரை போல வாழ வேண்டும்? விஜயை போலையா? அஜித்தை போல வாழணுமா? இல்ல. யாரை போல வாழணும்னாங்க? ஏசப்பா போல வாழணும் இல்லையா? ஏசப்பாவை நாங்கள் ஏற்றுக்கொண்டால் அவர் உட்கொண்டோம்னு சொன்னா யாரை போல இருக்கோம்னாங்க? ஏசப்பா போல மாறணும். இன்னைக்கு டீச்சர் மாற நீங்கள் தான். இன்னைக்கு நாங்கள் இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொண்டு வாழ்கிற போது நீங்கள் பிள்ளைகளுக்கு மறு இயேசுவாக பிள்ளைகள் உங்களை பார்க்க வேண்டும். உங்களுடைய செயற்பாடுகள், செய்கிற காரியங்கள், நீங்க படிப்பிக்கிற முறைகள் எல்லாமே அவர்கள் உங்களில் இயேசுவை பார்க்க வேண்டும். எனவே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்றைய நாளிலே ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து எங்களை ஆசீர்வதிக்கின்றார், எங்களுடைய தேவைகளை சந்திக்க இருக்கின்றார். எனவே தொடர்ந்துமாய் இறைவன் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லியும், எங்களுடைய பாடசாலையை ஆசீர்வதிக்க வேண்டும் சொல்லியும் இறைவனை பார்த்து உருக்கமாக மன்றாடுவோம். ஆமேன். இப்போது நாங்கள் எழுந்திருந்து எங்களுடைய தேவைகள், விண்ணப்பங்களை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். அன்பின்
இறைவா, இன்றைய நாளை எமக்காக திருப்பலியை ஒப்புக்கொடுக்க வந்திருக்கும் குருவானவரை உம் பாதம் தருகின்றோம். அவரின் பணிவாழ்வு சிறக்க அருள் புரிய வேண்டும் என்றும் உம் பணி ஆற்ற தேவையான உடலுள்ள ஆரோக்கியத்தை அழைத்திட வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளே இறைவா, தீரான நோயினால் அவதிப்படுவோரையும் நோயினால் பீடிக்கப்பட்டு வைத்தியசாலையில் இருப்போரையும் உம் கரத்தினால் தொட்டு குணப்படுத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஊற்றே இறைவா, திருச்சபையின் கண்காணும் புனித திருத்தந்தையை எமக்கு அருளியவும் கிருபைக்காக நன்றி கூறுகின்றோம். மேலும் எம் முன்னாள் திருத்தந்தை முதலாம் பிரான்சிஸ் உன் அன்பில் நித்திய இளைப்பாற்றி அடைய வரம் அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் நிறைவா, இன்றைய நாளில் திருப்பலியை சிறப்பிக்கும் மாணவர்களை நிறைவாக ஆசிர்வதித்து அவர்கள் தங்களது கல்வியில் சிறக்கவும் ஞானமுள்ள பிள்ளைகளாக வளரவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களுக்காக மன்றாடுவோம். பிள்ளைகளாம் உங்களை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்க, இயேசப்பாக்கு ஒப்புக் கொடுங்க. ஞானத்தின் ஆவியை, புத்தின் ஆவியை, திடத்தின் ஆவியை எங்களுக்குள்ள ஊற்ற வரும்னு சொல்லி கேளுங்க. இங்கே படிக்கிற பாடங்கள், படிக்கிற பாடசாலை, உங்களை கல்வி கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் எல்லோரையும் ஆஸ்வதிக்கணும்னு சொல்லி ஒப்புக் கொடுங்க. ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்த பொறுப்புகள், கடமைகளை செவனை செய்யக்கூடிய பலத்தை, சக்தியை ஆண்டவரை தாரும்னு சொல்லி கேளுங்க. எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான வழியில் நம்முடைய பிள்ளைகள் ஒப்புக் கொடுக்கிற எல்லா விதமான விண்ணப்ப ஜெபங்களை மறுத்து பார்த்து ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இந்த வழி நடத்தும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆமென். காணிக்கை தரும் நேரம் கருவோடு வருகின்றேன். கருணையின் தலைவா நீர் ஏற்றுக்கொள்வார். காணிக்கை தரும் நேரம் கருவோடு வருகின்றேன். கருணையின் தலைவா நீர் ஏற்றுக்கொள்வார். ஏழையின் பலி தன்னை இறைஞ்சி நான் தருகின்றேன். ஏற்றுக்கொள்வாயா நீ என் இதயம். நமல தோட்டத்தில் வாசனை பரப்பிடும் பூக்கள் பறித்து வந்தேன். வள்ளலியுடன் பீடத்தில் வைத்தேன், காணிக்கையாக்கிவிட்டேன். பனிமுறை சோலை சுவை தரும் காய்களும் கனிகளும் பறித்து வந்தேன். அதை பரமனே உன் பாதத்தில் வைத்தேன். இவையெல்லாம் கொண்டு வந்தேன், இதயம் மட்டும் போதும் என்றாய். ஏழ்மையில் பிறந்தவனே வெளியேன் மன வேண்டும் என்றாய். உன்னத பலியில் உறைவிடம் காண என்னை பலியாக்கிடுவேன். கருணை தரும் நேரம் கைவோடு வருகின்றேன். கருணையின் தலைவாணி ஏற்றுக்கொள்வார். காணிக்கை தரும் நேரம் கருவோடு வருகின்றேன். கருணையின் தலைவாணி ஏற்றுக்கொள்வார். சகோதர சகோதரிகள், என்னுடையது உங்களுமான கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாகிறவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருளுமை வேண்டுகிறோம்.
இந்த ஆன்மீக பலியின் காணிக்கை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவரின் மேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலக மாந்திரனைவர் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு முற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட இளம் கணில் தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து இறந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், எனது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பின் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் உட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமன்று மக்களையும் பிரிய தகுந்தவர்கள் ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் புதிய திருத்தந்தை 14ஆம் சிங்கராயர், எங்களது மறைமாவட்ட அப்போஸ்தலிக பரிபாலகர் அன்றன் ரஞ்சித் ஆண்டகை, எல்லா திருராகியரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் இத்தளம் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியார் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையை விடுவித்திரளும். ஆண்டவரே, தீமையனைத்திருந்த எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுடருமை வென்றாடுகின்றோம். உமது இரக்கத்துதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று ஜாதரு கலக்கமில்லமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமட்பராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். திருச்சிலுக்கு மொழிந்தீரே, எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமை மளித்திரள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய நிலையான அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை ஒருவர் மற்றோடு பகிர்ந்து கொள்வோம். கிறிஸ்துவின் அமைதி உங்களோடு இருப்பதாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவருலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நானே நீங்களும் என்று பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என்னுள்ள திறந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் மருத்துவங்களை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். தாகம் தீர்க்க வருவாயே, என் சோகம் தீர்க்க வருவாயே. என் தாகம் தீர்க்க வருவாயே, என் சோகம் தீர்க்க வருவாயே. மன்னா நீரென்றோ மண்ணில் வாழ்பவர், வாருமையா என் உள்ளமதில் வாஞ்சையுடன் நான் காத்திருப்பேன். வாருமையா என் உள்ளமதில் வாஞ்சையுடன் நான் காத்திருப்பேன்.
சிலுவையில் அறையப்பட்டவர் இறந்தொழிந்து உயிர்த்தெழுந்தார், நம்மை மீட்டார். அல்லேலூயா. நன்றி கூறி ஜெபிப்போமாக. ஆண்டவரையும் தூய மறைநிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டுச் செல்வனவாக எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல ஜீவிக்கின்ற இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பாடசாலையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பு பணிபுரிய சென்று வாருங்கள். வாழ்க்கையில் திருப்பலி தொடர்கின்றது. சர்வேஸ்வரனுக்கு நன்றி. உங்களுடைய திருத்தந்தையிட பேர் என்ன பிள்ளைகள்? சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. அந்த இருளிலும் ஒளி சுடரும், வெண்தணலிலும் மனம் குளிரும். அந்த இருளிலும் ஒளி சுடரும், வெண்தணலிலும் மனம் குளிரும். இந்த கண்களில் இமை போல் எந்நாளும் என்னை காத்திடு என் இறைவா. பாவங்கள் சுமையாயிருந்தும் மன்னிப்பு பனி போல் கரையும். கருணையின் மழையில் நனைந்தார் ஆலயம் புனிதம் அடையும். சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.